சொன்னார்கள். அது என்ன வசனம்னா, அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் முழுவதும் நாம் துதிக்க வேண்டும். அவருடைய கிருபையை எண்ணி அவர் நமக்கு செய்கிற அதிசயத்தை எண்ணி துதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருக்கிறபடியால் நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கேயும் முதல்ல எடுத்த உடனே என்றும் ஆனந்தம், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை பாடினார்கள். பாடிட்டு அவங்க நடத்துறவங்க சொன்னாங்க, இந்த மாதம் முழுவதும் நாம் துதிக்க போகிறோம், கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து நினைத்து துதிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவங்க மெசேஜ் கொடுத்தவங்களும் ஒரு வசனம் எடுத்தார்கள். அந்த வசனத்தை தான் நான் இப்பொழுது உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதம் துதியின் மாதம் என்று ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த மாதம் முழுவதும் துதிக்க போகிறோம், என்ன சூழ்நிலை வந்தாலும் ஜெயிக்க போகிறோம். ஹல்லேலூயா! எல்லா சூழ்நிலையும் ஜெயிக்கிறதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒன்று தெசலோனிக்கேயர் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன என்று நாம் யோசிக்கிறோமே, அதற்கு பதில் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதாவது எல்லாவற்றிற்காகவும் சொல்ல, என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படி சொல்லல. அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலேயும் in everything give thanks, அதாவது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்படி துதிக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. இஸ்ரவேலின் தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். நம்ம ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் வந்து விடுகிறது. நம்முடைய பக்கத்துல எப்பொழுதும் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாக இருக்கிறது தான். ஆனால் அவரை நாம் துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் வருகிறது. அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக இருளோ தீமையோ நிற்க இடமில்லை. ஹல்லேலூயா! அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நமக்கு விடுதலை தான், வெளிச்சம் தான். ஆகையினாலே அருமையான சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, எல்லா சூழ்நிலையிலேயும் துதிக்கும்படி கர்த்தர் நம்மை விரும்புகிறார். அதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. காலையில பிரேயர் வர்ஷிப் நடக்கும் பொழுதே சிஸ்டர் ரேச்சல் அந்த எரிகோ கோட்டையை பற்றி சொன்னார்கள். அது ஒரு உதாரணமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். துதிக்கும் பொழுது அற்புதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா! இங்க சபையில நல்ல மியூசிக் இருக்குது, அழகா சிஸ்டர் பாடுறாங்க, பாட்டு வார்த்தைகள் இருக்கிறது, எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்துறது. அப்போ பாடுறது ஆராதிக்கிறது சுலபம்தான். அதுல கூட சிலர் பாடாம இருக்கிறோம், எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த நேரத்துல பாடுவது மட்டும் ஆராதனை இல்லை. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை துதிப்பதுதான். நாம் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துல போய் நம்ம என்ன செய்ய போறோம்? முழுவதும் நித்திய 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 நித்தியமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். அதற்கு நம்ம சபையில பிராக்டிஸ், அது பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். அன்னைக்கு அந்த மீட்டிங்ல ஒரு யங் கேர்ள் சாட்சி கொடுத்தாள். அதாவது பைக்ல போகும்போது விழுந்துட்டான். விழுந்ததுனால முட்டியில ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆயிடுச்சு. உடனே டாக்டர்கிட்ட போய் அவங்க அந்த ராடெல்லாம் வச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. 8 வாரம் நீ அதை போட்டுட்டு ரெஸ்ட்லேயே இருக்கணும், அதுக்கப்புறம் எழுந்து அந்த க்ரச்சஸ் வச்சு மெதுவாக நடக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 8 வாரம் ரெஸ்ட்லேயே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுந்து அந்த க்ரச்சஸை விட்டுட்டு எழுந்து நின்னா முட்டி அப்படியே ஆடுதான். ஐயோ, எப்படி நான் நடப்பேன், நான் வேலைக்கு போகணும், பிள்ளைய பார்க்கணும், எப்படி நடப்பேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே அதுலேயே டென்ஷனில் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. அப்பொழுது அவங்க படித்த ஒரு பாடம் என்னன்னா, அதாவது ஹீலிங்கை பற்றி படிக்கும்பொழுது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஹேவ் அ ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். நம்முடைய அற்புதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் துதியின் ஆவியினால், நன்றியினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னார்.
அப்புறம் யோசித்தாங்க, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், எவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டவர் செய்திருக்கிறார், இந்த ஒரு சூழ்நிலைக்காக நம்ம கவலைப்படுறோமே என்று ஆசீர்வாதத்தை எண்ணி பார்க்க பார்க்க ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்குது. அந்த துதியினாலே அவர்கள் அப்படியே மெதுவா அந்த 7 days துதித்து துதித்து கால்கள் நன்றாய், அன்னைக்கு வந்தப்போ அவங்க விழுந்து அடிப்பட்டவங்க மாதிரியே தெரியல, அவ்வளோ அழகா குழந்தைய தூக்கிட்டு நடக்கிறாங்க. அப்படி கர்த்தர் விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிமா. அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்புக் கொடுத்தேன். 5 வரைக்கும் வாசியா. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடும் தோண்டி இடும் போது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். ஆமென். எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேலுக்கு முன்பாக. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார், ஆனா அவங்க போறதுக்கு முன்னால அந்த சுவர் அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தரும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. அந்த சமயத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அதாவது சூழ்நிலை அடைக்கப்பட்டிருக்கு, ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியல, போகவும் இல்லை வரவும் இல்லை. ஆனால் உனக்கு அந்த நகரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் ஆலங்கம் இடிந்து விடும். ஆரவாரத்தோடு நீங்கள் துதிக்கும் பொழுது அடைக்கப்பட்ட அலங்கம் இடிந்து விடும். ஆமென். உங்களுடைய சூழ்நிலை அருமையானவர்களை, எல்லா சூழ்நிலையிலையும் அடைப்புகள் இருக்குது, எல்லா சூழ்நிலைகளும் வியாதிகள் இருக்குது, எல்லாருடைய சூழ்நிலையிலையும் பண பிரச்சனைகள், எல்லார்கிட்டையுமே ஒண்ணுமே அற்புதம் நிகழ்ற மாதிரி சூழ்நிலையே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நாம் துதிக்கும் பொழுது ஆரவாரி அந்த சூழ்நிலையில நின்று கொண்டு நாம் துதிக்கும் பொழுது அலங்கம் இடிந்து விடுகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? அதை நாம் இந்த மாதத்திலிருந்து செய்ய போறோம். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் இல்ல, இந்த சூழ்நிலையை நான் தாண்டி செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் ஆண்டவரை ஆரவாரத்தோடு துதிக்கும் பொழுது அந்த அலங்கம் இடிந்து விடுகிறது. 20ஆம் வசனத்தை பார்த்தீர்களானால், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தை ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் துதியுங்கள், அலங்கம் இடிந்து விடும். அதே மாதிரி இவர்கள் ஆரவாரிக்கும் பொழுது அந்த எரிகோவின் வால் அப்படியே கீழே விழுந்தது. அவ்வளோ பெரிய வால். நம்ம யோசிக்கிறோம் எரிகோவின் வால்னா ஒத்த சவர் மாதிரி இல்லை, அது எவ்வளவு பெருசுன்னா 3 ரதங்கள் நிற்கக்கூடிய ரதம்னா பெரிய பெரிய இந்த இடத்தை விட பெரிய அகலமான சுவர். அந்த சுவரை ஒரு கடப்பாறையோ மண்வெட்டியோ அந்த குத்துற ஆயுதம் ஒண்ணுமே இல்லாமல் அது இடிந்து விழுந்தது துதியினாலே. அல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானியுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய சுவர் இருந்தாலும் அது இடிந்து விழுகிறது. எப்பொழுது விழுகிறது? நீங்கள் ஆரவாரிக்கும் பொழுது, நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய அற்புதத்தை தியானித்து அவருக்கு ஸ்தோத்திரிப்பார்களாக என்று நாம் முதல் தேதியிலே பார்த்தோம். ஆகையால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துதியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை கட்டாயமாய் கர்த்தர் மாற்றுவார். 34ஆம் சங்கீதம் பாருங்க, முதல் 3 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்,
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அந்த முதல்ல அவருடைய அந்த இன்ட்ரடக்ஷனை பாருங்க. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன்னு அவன் ராஜாவா உட்கார்ந்துருக்கும் போது சொல்ல, அவன் எப்போ சொல்றான்னா சவுலுக்கு பயந்து ஓடுறான். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். 10 இருந்து 15 வரைக்கும் 1 சாமுவேல் 21. அதாவது தாவீது சவுல் தன்னை துரத்துகிறான் என்று கேள்விப்பட்டு போய் ஒளிந்து கொள்ள போகிறான். சாப்பாடு இல்லாம அப்பம் போய் சமூகத்து அப்பத்தை ஆசார் இடத்துல இருந்து வாங்கி சாப்பிட்டு இந்த ராஜா கிட்ட போயாவது போய் ஒளிந்து கொள்ளலாம் போ என்று போகும் பொழுது அங்க கண்டுபிடிச்சிடறாங்க இவன் யாருன்னு. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. இவன் யாருன்னு கண்டுபிடிச்சோன்னா இவன் எங்க மாட்டி கொடுத்துருவாங்களோ என்று பயம், உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிறான். தன்னை மாட்டி கொடுத்து விடுவார்களோ, தன்னை யாராவது கொலை பண்ணி விடுவார்களோ. பின்னால சவுல் ராஜா துரத்தி கொண்டு வருகிறான். உயிருக்கு பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதனாலதான் தாவீது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்திற்கு பிரியமான மனுஷன். கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த வசனத்துல அழகா சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உயிருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றார் கர்த்தர் நல்லவர். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம கஷ்டப்படும் போது, வியாதி வரும்போது, ஆண்டவரே என்னப்பா இந்த மாதிரி சூழ்நிலை நான் இருக்கிறேன், அது ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி இருந்தா பரவாயில்ல. நாம் எல்லாரும் வளர்ந்த விசுவாசிகள், நாம் எல்லாரும் வசனத்திலே வளர்ந்தவர்கள். வார்த்தை ஆலயம் என்றால் வசனத்திலே தேறினவர்கள். ஆகையால் எந்த சூழ்நிலையிலேயும் நாம் ஒரு மாதிரி சோர்வு அடையவே கூடாது, அல்லது முறுமுறுக்க கூடாது. வாயிலிருந்து வார்த்தை உடனே வரணும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீர் நல்லவர் ஆண்டவரே, நான் உம்மை எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு உயிர் போற சூழ்நிலையா இருந்தாலும் நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது உடனே ஒரு பலன் வரும், உடனே ஒரு உற்சாகம் வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்றார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். கர்த்தரை துதித்து அவர்கிட்ட வந்துட்டோம்னா நமக்கு இளைப்பாறுதல் தான், அனாயிண்டிங் ஆஃப் ஈஸ். அதாவது அப்படியே எந்த விதத்திலையும் கவலை வேண்டாம், என்னுடைய அபிஷேகம், என் கர்த்தர் என்னை வழி நடத்தி செல்கிறார், எந்த சூழ்நிலையும் என்னை பாதிக்காது. விசேஷமாய் வார்த்தையாலயத்தின் விசுவாசிகள் எல்லாரும் இப்போ தீர்மானமா நினைக்க வேண்டியது, எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் எங்களுக்காக அதை வாய்க்க செய்கிறார். நாங்கள் துதித்து 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 சத்துருவை துரத்துகிறவர்களாய் இருப்போம், துதித்து துதித்து ஜெயத்தை பெறுகிறவர்களாய் இருப்போம். ஆகையால் தாவீதை போல எந்த சூழ்நிலையா இருந்தாலும், இப்பவே பின்னால வந்து யாரும் நம்ம பிடிச்சி இது பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூட கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நான் கூப்பிடும் பொழுது என் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற உறுதியோடு இருப்போமானால் ஜெயம் நமக்கு தான். இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அது கூட காலையில ரேச்சல் சொன்னா, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம்
அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னது? யோசபாத் ராஜாவா இருக்கும் பொழுது மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் அவர்களோட கூட விரோதமாய் யுத்தம் பண்ண வர்றாங்க. மூன்று ராஜாக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது யுத்தம் பண்ண வரும்பொழுது இவங்க யுத்தத்துக்கு போனோம். அப்போ யோசபாத் ராஜா சொல்கிறார், 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். யுத்தத்துக்கு போறாங்க, ஆயுதம் அணிந்தவர்கள் பின்னால நிக்கிறாங்க. யுத்தத்துக்கு யார் போனோம்? ஆயுதம் பிடிச்சிதான் போய் யுத்தம் செய்ய போனோம். அவங்க 3 குரூப் முன்னால வராங்க. ஆனா இவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய மகத்துவத்தை துதிக்கவும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடவும் கொயரை நிறுத்துறார். கொயர் நம்ம எல்லாம் சபையில தான் எல்லாம் கொயர், எல்லாம் கான்செர்ட்ல கொயர். இவர்கள் எங்க? யுத்தத்திலே கொயரை நிறுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. யுத்தம், எதிர்ப்பு. 3 குரூப் தன்னை எதிர்க்கிற நேரத்திலே அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடிக்கொண்டு போறாங்க. அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 3 குரூப்பும் இவங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போய் சண்டையே போடல. அவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டுண்டு விழுந்தார்கள். எதனால? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதி செய்ய தொடங்கின போது. ஹல்லேலூயா. ஆகையால் நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஜெயம் நமக்கு உண்டு. ஆமென். எல்லாரும் அதை நல்ல நம்முடைய ஸ்பிரிட்ல இறக்கிடணும், ஆவியில அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வந்தாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். என்ன சூழ்நிலையிலும் ஜெயம் எனக்கு உண்டு. யார் எனக்கு விரோதமாய் பேசினாலும், என்ன பெரிய வியாதி எனக்கு முன்பாக எழும்பினாலும், எவ்வளவு பெரிய பண தேவை எனக்கு முன்பாக எழும்பினாலும், நான் துதிக்கும் பொழுது எனக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்னால போய் யுத்தம் செய்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்கிறார். அந்த 25ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். ஒண்ணுமே சண்டை போடல, எல்லாரும் அவங்க பிரேதங்களா கிடக்குறாங்க. இவங்க போய் 3 நாள் அங்க இருக்கிற எல்லா நகைகளையும் விலையேற பெற்ற காரியங்களையும் கொள்ளையிடுறாங்க. எதனால? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதித்ததினாலே. இது எதற்காக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? இப்படி யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். வார்த்தை ஆலயத்தின் விசுவாச சகோதர சகோதரிகளே, நாம் ஜெயத்திலே தான் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் துதிப்பேன், என்ன வந்தாலும் யார் எதிர்கொண்டாலும் நான் ஸ்தோத்திரத்தை பாடி ஆராதிக்கும் பொழுது எனக்கு ஜெயம் உண்டு என்று தீர்மானிப்போமா? எல்லாரும் தீர்மானிக்கிறீர்களா? நாம் சபையிலே ஆராதிப்பதில்லை, வீடுகளிலே, உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே just give thanks in everything. ஜெயம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆண்டவர் அதிலே உருகி போய் விடுகிறார். எல்லாரும் கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் நாள் முழுவதும் பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 24 மூப்பர்கள் பெரிய சேனையே பரலோகத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நம்முடைய வாயிலிருந்து துதி வரும் பொழுது அப்படியே மகிழ்ந்து போய் விடுகிறார். நம்ம துதிக்கிறோம் போது அப்படியே ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாகி விடுகிறார். ஆகையினால் துதியை இந்த மாதம் முழுவதும் செய்து பெரிய காரியத்தை சாதிப்போம். கடைசியாக
இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. வேற இன்னொரு அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? யார் சொன்னா? சந்திரா, வெரி குட். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இது பயங்கரமான துதியின் சம்பவம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. அல்லேலூயா. சிறைச்சாலையிலே அநேக அடி அடித்த பின்பு பத்திரமாய் வைத்து உட்காவல் அறையிலே அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். கையும் இந்த பக்கம், காலை அப்படி தூக்கிட்டு அப்படியே தொட்டில்ல தொங்குற மாதிரி மாட்டி வச்சிருக்கிறாங்க பவுலையும் சீலாவையும். அவர்கள் ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் செய்யல. இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கித்தார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கித்தார்கள். அதுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அநேக அடி அடிச்சா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. வலிக்குதே, கஷ்டமா இருக்கே, ரத்தம் வருதே, அதுதான் நம்ம வாயில இருந்து வரும் யாரா இருந்தாலும். ஆனால் பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? நடுராத்திரியிலே அவர்கள் துதித்து பாடினார்கள். மெதுவா வாய்க்குள்ளேயே பாடல, மனவுல. நம்ம சில நேரத்துல நமக்கு கஷ்டமா இருந்தா கூட ஸ்தோத்திரப்பா நீ கொடுக்குறது, அது அப்படி அவங்க செய்யல. அவர்கள் பக்கத்துல இருந்தவர்களுக்கு எல்லாம் கேட்கும்படி பாடினார்கள், சத்தமா பாடினாங்க. அந்த வலி அப்போ அவங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் தெரியுது இல்லையா? சத்தமா பாடி தேவனை துதிக்கும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே எல்லா கதவுகளும் திறந்துள்ளது, அந்த கட்டுகள் எல்லாம் கலந்து போயிடுச்சு. அல்லேலூயா. துதித்து பாடி ஆரவாரிக்கும் பொழுது என்ன கட்டுகளா இருந்தாலும் அது கழண்டு போகிறது. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைகிறது. ஆமென். உற்சாகம் வரலையா? எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறீங்க. நான் சொல்லும்பொழுது எனக்கு அப்படியே ரொம்ப உற்சாகமா இருக்கு. நமக்கு விரோதமாய் நம்ம எதுல கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாம் கழண்டு போகிறது பிரியமானவர்களே. எல்லா விதமான பிரச்சனைகளும் கழண்டு போகிறது எப்பொழுது நாம் பாடி துதிக்கும் பொழுது. அது கழண்டு போனது மட்டும் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க? 31ஆம் வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காயங்களை எல்லாம் கழுவி எண்ணெய் பூசி ஆறுதல் படுத்துவது. அல்லேலூயா. அந்த துதித்த உடனே நமக்கு எதிராய் நின்றவர்களே நமக்கு ஆறுதல் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு பிறகு என்ன சொல்லிட்டாங்க? இவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு வந்துருச்சு. ஆனா இவர் சொல்றாரு, நான் போக மாட்டேன். ரோமராகி 37ஆம் வசனம். ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமா எங்களை விடுதலை ஆக்குகிறார்களா? அப்படி அல்ல, அவர்களே எங்களை அழைத்து அனுப்பிவிடட்டும். சிறைச்சாலையில இருந்து இவங்க அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, நாங்க போக மாட்டோம், நீங்க எங்களை அனுப்புங்க. அப்போ இதை அவர்களுக்கு இந்த சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். எப்படி வெளியரங்கமா அடிச்சு அவங்க பண்ணாங்க. ஆனா அப்படியே அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி, தயவுசெய்து நீங்க போங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், சாரி என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். என்னதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த 4 சம்பவத்திலும் நம்ம யாரும் அந்த விதமான சோதனையில வரல. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை, அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை துதித்து ஆரவாரித்து பாடினார்கள். விடுதலை வந்தது. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், சிஸ்டர் நம்ம கூட தானே துதித்து பாடுறோம், நம்ம கூட தானே துதிக்கிறோம். இல்ல, நம்ம துதிக்கிறோம் எங்க? நம்முடைய ஆலயத்தில், வீடுகளிலே, நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்கா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இவ்வளவு தூரம் நீர் எனக்கு நன்மை செய்வீர், இனிமேலும் எனக்கு நன்மை தான் செய்வீர், நீர் ஒருபோதும் எனக்கு தீமை செய்ய மாட்டீர். ஹalleluya. God is still on the throne. என்ன வந்தாலும் God is still on the throne. அவர் சிங்காசனத்துல இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் என்னை வழி நடத்துகிறார் என்னதான் சூழ்நிலை வந்தாலும். ஏனென்றால் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒரு காரியமும் தீமை மாறி வந்தாலும் கூட அட் தி எண்ட் அது ஒரு பெரிய நன்மையாய் தான் மாறும்.
ஒருபோதும் நமக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை தீமையை அனுமதித்திருந்தாரானால் ஜெயத்திற்காக தான். ஆமென். ஒருவேளை பிரச்சனைகளை வரவிட்டிருப்பார் என்றால் நாம் துதித்து ஜெயம் பெறுவதற்காக தான். ஆகையினால இந்த 4 சம்பவங்களையும் மறந்து விடாது. முதல் சம்பவம் என்ன சொன்ன? எரிகோவின் கோட்டை. எரிகோவின் கோட்டை துதியினால் உடைந்து போனது. சொல்லுங்க எல்லாரும், எரிகோவின் கோட்டை துதியினால் உடைந்து போனது. அடுத்தது, தாவீது ராஜா உயிருக்கு பயந்து ஓடும் பொழுது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்னதினால துதித்து துதித்து அவர் பெரிய ராஜாவாய் மாறிட்டார். அவருடைய சந்ததி தான் ராஜாவா பல வருஷங்கள் இருந்தார்கள். ஆகையினாலே மேன்மை, நமக்கு மேன்மை வரணும்னா கர்த்தரை துதிப்பதில் தான். கர்த்தரை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட முடியும். நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட தாவீது ராஜா நடனம் ஆடுறார். உடன்பட்டை பிடிக்க வரும்போது, உடன்படிக்கை பெற்றி வரும்பொழுது நடனம் ஆடுறார். அந்த அம்மா ஒய்ஃப் சொல்லுது, என்ன நீ இப்படி டான்ஸ் ஆடு? பரவாயில்ல, நான் ஆடுவேன், எல்லாரிலும் சிறியவனாய் நான் மாறுவேன். ஏன்னா என் ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். என் ஆண்டவருக்கு நான் மேன்மையை தருகிறேன். யார் பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவனை துதித்து மகிமைப்படுத்துவேன். அப்படி அவர்களுடைய ஆட்டிடியூட் இருந்தபடியால் தான் பெரிய அரசனாக, எவ்வளோ எதிர்ப்பு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எல்லாத்தையும் ஜெயித்து முடித்தார். அடுத்ததாக யோசபாத் ராஜா. 3 குரூப் வந்தார்கள். ஆனாலும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடத் தொடங்கின போதே 3 குரூப்பும் வெட்டி கொண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் நமக்கு பெரிய எதிர்ப்பு எதுவாய் இருந்தாலும் ஜெயம் நமக்கு தான். 4வதாக கடைசியாக சிறைச்சாலையின் கதவுகள், அஸ்திபாரங்களே அசையத்தக்கதாக துதி செய்தது. அவர்கள் துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையின் அஸ்திபாரம் கழண்டு போகத்தக்கதாக பூமி அதிர்ந்து அவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகையினாலே துதிக்கிறதுக்கு இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். கடகடகடன்னு வசனத்தை சொல்லி கடகடன்னு சொல்லிட்டேன். நம்ம பாஸ்டர் மாதிரி நிறையா உதாரணங்கள், சிரிப்புகள்லாம் எல்லாமே துதி தான். துதித்து துதித்து சத்துருவை துரத்துகிறவளா இருக்க போகிறோம். ஆகையினால் இப்பொழுது நாம் வாரித்து ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஒரு பாட்டு சகோதரி வந்து பாடும் பொழுது நம்ம எல்லாரும் நிக்க முடிஞ்சவங்க நில்லுங்க, உட்கார முடிஞ்சவங்க உட்காருங்க. எப்படி இருந்தாலும் கர்த்தரை நாம் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். அது என்ன, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. இப்போ ஜூன் மாதம் எவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கு, அப்புறம் அட்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் நாம் துதிக்க துதிக்க கர்த்தர் பாதையை கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். என்ன வந்தாலும் எல்லா மலைகளும் நமக்காக தாழ்த்தப்படும். ஹல்லேலூயா. என்ன மலை எதிர்ப்பா வந்தாலும் கர்த்தர் தாழ்த்துவார். என்ன பள்ளத்தாக்கா இருந்தாலும் அது உயர்த்தப்படும். கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு அடிப்படை என்ன? கர்த்தர் வல்லவர். அதை ரிசீவ் பண்ண we are going to praise God. உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்குதோ அதை மனதிலே எடுத்துக்கொண்டு, கர்த்தாவே இந்த சூழ்நிலை மாறுகிறதற்காய் நான் உம்மை துதிக்கிறேன், எனக்கு நீர் பெரிய அற்புதத்தை காண்பிக்க போகிறதற்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி மனம் அப்படியே உள்ளம் ஃபுல்லா கர்த்தரை துதிக்கணும். ஏதோ இவங்க சொல்றாங்க, பாடுறாங்க, எழுந்திருச்சு நிற்போம், அப்படி வேண்டாம். என் தேவன், நான் என் ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்கிறேன், சர்வ வல்ல தேவனை ஆராதிக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு நாம் ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஜெயம் நமக்கு தான். இந்த ஜூன் மாதம் முதல் வாரம் ஆலயத்திற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் அனைவரும் ஸ்தோத்திரித்து கர்த்தரை உயர்த்துங்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார்படியே நான் என்னுடைய இருதயத்தை திறந்து, என் வாயை திறந்து என் தேவனை ஆராதிக்கும் பொழுது நான் வெற்றியை பெறுவேன் என்ற அந்த எண்ணத்தோட இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை வைத்திருக்கிறார். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் இந்த சன்னிதானத்திலே வருகிறோம். கர்த்தாவே,
வார்த்தை ஆலயத்திலே உம்மை துதித்து பாடி ஆராதித்து வசனத்தை கேட்கத்தக்கதாய் கொண்டு வந்த எல்லா குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரி பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தேவன், எங்கள் சொந்த தகப்பனா இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கும் பொழுது, உம்மை பாடி ஆராதிக்கும் பொழுது எவ்வளவு அதிசயங்களை எங்களுக்காக நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. அதே அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்ய போதுமானவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதியின் ஆவியினால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டவர்களால் இந்த மாதம் முழுவதும் உம்மை துதித்து 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 கொண்டே இருந்து பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதால் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் எப்பொழுதும் என் தேவனை துதிக்கும் துதி ஏறெடுக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கர்த்தாவே கேட்ட எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, விதைத்த வசனங்கள் ஒன்றாவது சாத்தான் திருடி கொண்டு போகாதபடி எல்லா வசனங்களும் நல்ல நிலத்தில் விளைந்து நூறத்தனையாய் பலன் கொடுக்கத்தக்கதா இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்கத்தக்கதா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.